கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், உங்களில் ஒருவர் யாராவது உறங்குவதற்காக வேண்டி சென்றால், உறங்கும் பொழுது அவருடைய தலையினுடைய பின்பகுதியிலே ஷைத்தான் அமர்ந்து கொண்டு சில முடிச்சுக்களை போடுகின்றான் என்று சொன்னார்கள். அவன் போடக்கூடிய முடிச்சு என்ன, எத்தனை முடிச்சு போடுகின்றான், அதை அவிழ்க்கக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே தெளிவுபடுத்தி தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹஸ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே 1142வது செய்தியாகவும், முஸ்லிம் ஷரீஃபிலே 776வது செய்தியாகவும் பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ராசி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் இதாஹுவ நாம, உறங்கும் பொழுது, நாமெல்லாம் இரவிலே உறங்கச் செல்கின்றோம், அப்படி உறங்கச் செல்கின்ற பொழுது ஷைத்தான் அவருடைய தலையினுடைய பின்பகுதியில் அமர்ந்து கொண்டு ஸலாஸ உகதின் 3 முடிச்சுக்களை போடுகின்றான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய தலைமாட்டுக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டு நம்மளுடைய தலைக்கு பின்பகுதியிலிருந்து அவன் 3 முடிச்சுக்கள் போடுகின்றான். எல்லா மனிதர்களுக்கும் முடிச்சு போடக்கூடிய ஷைத்தான் யضرب அலா குல்லி உக்தத்தின், ஒவ்வொரு முடிச்சையும் போடுகின்ற பொழுது நம்மை அலைக்க லைலுன் தவீலுன், உனக்காக வேண்டி இரவு நீளமாக இருக்கிறது என்று சொல்கிறான். போடும் பொழுது உனக்காக வேண்டி இந்த இரவு நீளமாக இருக்கிறது, ஃபர்குது, சுகமாக கண்மூடி நன்கு உறங்கிக்கொள் என்பதாக சொல்லிக்கொண்டு இந்த முடிச்சுக்களை அவன் போடுகின்றான் இரவு நேரங்களிலே. அந்த நேரத்திலே இரவெல்லாம் உறங்கக்கூடிய அந்த மனிதன் அதிகாலை சுபுகனுடைய பாங்கை செவி மடித்ததற்கு பிறகு, அதிகாலை நேரம் வந்ததற்கு பிறகு, அல்லது தஹஜ்ஜத்தாக இருக்கலாம், அல்லது தஹஜ்ஜத்தை தாண்டி வரக்கூடிய சுபுகனுடைய வக்தாக இருக்கலாம், அந்த நேரத்திலே அவன் பாங்கு சப்தத்தை கேட்டு ஃபைனிஸ்தைகவ, கண் விழித்து கொண்டால், கண் விழித்ததற்கு பிறகு ஃபதக்கரல்லாஹு இன் ஹல்லத் உக்தத்துன், அல்லாஹுவை நினைக்கின்றான். அவன் கண் விழித்ததற்கு பிறகு, இரவெல்லாம் உறங்கியதற்கு பிறகு அவன் என்ன செய்யறான், அல்லாஹுவை அவன் நினைக்கின்றான். நினைக்கும் பொழுது அவன் போட்ட 3 முடிச்சுக்களில் ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் ஒரு அற்புதமான ஒரு செய்தி ஒன்று நமக்கு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இரவுல தூங்கி கண் விழித்ததற்கு பிறகு, கண்ணை முழிச்சதற்கு பிறகு மனைவி ஞாபகம் வருகிறாளா, குழந்தை ஞாபகம் வருகிறதா, பெற்றோர்கள் ஞாபகம் வருகிறார்களா, தன்னுடைய தொழில்துறை ஞாபகம் வருகிறதா, அல்லது இன்னைக்கு என்ன வேலை செய்யணுங்கிறது ஞாபகம் வருதா, இப்படியெல்லாம் பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது. இது ஞாபகம் உங்களுக்கு வருதா, அல்லது கண்ணை முழிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக என் ஞாபகம் உனக்கு வருதா அப்படிங்கிறத இங்கே மிக முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹ் ஞாபகத்தில் வர்றானா? இந்த செய்தி நமக்கு சொல்ல வரக்கூடிய, இந்த ஹதீஸ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் கண் முழிச்ச உடனே அல்லாஹ் ஞாபகம் வரணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். கண் முழிச்ச உடனே இந்த துவாவை நீங்கள் ஓதி பாருங்க. கண் முழிச்ச உடனே இந்த துவாவை ஓதி பாருங்க. துவா தெரியலையா, கண் முழிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ், வேற ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய ஞாபகம். அப்போ கட்டு போட்ட அந்த முடிச்சினுடைய முதல் முடிச்சை நாம் அவிழ்த்து விட்டோம்.
ஷைத்தான் நம்மளை எல்லாம் பாவத்தில் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் பல வேலைகள் செய்கின்றான் கஷ்டப்பட்டு. நபிசல்லாசன் சொன்னாங்க, ஷைத்தான் கதறி கதறி தேம்பி தேம்பி அழுகக்கூடிய சில தருணங்களை சொன்னாங்க. அதில் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கும் போது. சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கின உடனேயே கதறி கதறி தேம்பி தேம்பி அழுதானா. என்னங்க அப்படி இருக்கு சூரத்துல் ஃபாத்திஹால? சூரத்துல் ஃபாத்திஹால நேரான வழியை எனக்கு காட்டுவாயாகன்னு இருக்கு. வழிகேடர்களுடைய அந்த வழிகேட்டிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்பதாக இருக்கு. யூத நசராக்களுடைய அந்த அவர்களுடைய அந்த வழிகேட்டிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக என்பதாக இருக்கு. இப்ப வழிகெடுக்க வந்த ஒரு ஷைத்தான் அனுதினமும் எல்லா தொழுகையிலேயும் சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலியமாக எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்பதாக இந்த மக்கள் கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்களே, இப்படிப்பட்ட ஒரு சூறாவை இறங்கி விட்டதே என்பதாக கதறி கதறி அழுதான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக அந்த வரிசையில் நிறைய செய்திகள் சொல்லுவாங்க. இரண்டாவதாக அவன் அழுத தருணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த உடனே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாடி உலகத்தில் வழிகேட்டினுடைய உச்சத்தில் இல்லாமல் இருந்தாங்க. சிலை வணக்க வழிபாடுகளில் இருந்தாங்க. எல்லா வழிகேடர்களையும் வழிகேட்டில் இருந்தவர்களையும் சிலை வணக்க வழிபாடுகளில் இருந்தவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே நேர மாட்டினாங்க. அல்லாஹ் ஒருவன் என்ற அற்புதமான அந்த ஓரிர கொள்கைக்கு கீழாக கொண்டு வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வழியிலிருந்து தான் நம்ம வர்றோம். அப்போ இதை விளங்குன அவன் ஷைத்தான் கதறி கதறி அழுதான், முகம்மது பிறந்துட்டாரு, என்ன செய்ய போறோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. அடுத்து மூன்றாவதாக அவன் இன்னும் தேம்பி தேம்பி அழுகக்கூடிய ஒரு இடம் அரஃபாவுடைய மைதானம். ஹாஜி எல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, ஹஜ்ஜில் அரஃபால கரம் ஏந்தி துவா கேட்குறாங்கல்ல, கஷ்டப்பட்டு இவனை பாவம் செய்ய வச்சு இவ்வளவு மூட்டைகளை சுமந்து வந்த இவன் பனிக்கட்டியை போன்ற அந்த பாவங்கள் எல்லாம் உருகி மன்னிக்கப்படுவதை நேரடியாக லைவ் வர்ணனையாக அவன் பார்க்கக்கூடிய அந்த ஷைத்தான் கதறி கதறி அழுகிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சது வீணா போச்சு என்பதாக அழுகிறான். அப்ப இது போன்ற விஷயங்கள் அந்த ஷைத்தான் செய்கின்றான் என்றால் இந்த மனித சமூகத்தை, இந்த மனிதர்களை, இந்த முஃமின்களை வழிகெடுக்க வேண்டும், அவர்களை நேரான வழிக்கு கொண்டு செல்லக்கூடாது, இபாதத்தில் அவர்களுக்கு ஆர்வத்தை காட்டக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கான். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் அவன் செய்யக்கூடிய வேலைகளில் முதல் வேலை அந்த இரவுல 3 முடிச்சு போடுறது. அந்த 3 முடிச்சுல ஒன்றை அந்த மனிதன் அவிழ்க்கின்றான் அல்லாஹ்வுடைய நினைவு வந்ததற்கு பிறகு, கண் விழித்ததற்கு பிறகு. இரண்டாவது முடிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன் தவல்லஅ, அடுத்ததாக தொழுவதற்காக வேண்டி அவன் வுது செய்கின்ற பொழுது இரண்டாவது முடிச்சு இன்ஹல்லத் உக்தத்தன், முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொழுவதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய அந்த உதுவின் மூலியமாக அவன் போட்ட இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. மூன்றாவதாக அந்த முடிச்சு அவிழ்க்கப்படுவது ஃபைன் ஸல்லா, அவன் தொழுதால், அது தஹஜ்ஜத்தாக இருக்கட்டும், சுபுஹாக இருக்கட்டும், அதிகாலையிலே அவன் தொழுது விட்டான் என்றால் இன்ஹல்லத் உக்தத்துஹு உக்துஹு குல்லுஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா முடிச்சுக்களும் அதோடு அவனுக்கு அவிழ்க்கப்படுவதோடு மட்டுமல்லாம என்ன நடக்குது தெரியுமா, ஃபஅஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்பொழுது அவன் ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனநிலையுடன், ஒரு நல்ல மனநிலையுடன், ஒரு சுறுசுறுப்பாக அவனுடைய காலை அவனுக்கு வருகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வஇல்லா அஸ்பஹ, அப்படி அவன் செய்யலை அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு அல்லாஹுடைய நினைப்பும் வரல, ஒதுவும் செய்யலை, சுபுகும் தொழுகலை, எந்த வக்தும் பண்ணலை, அல்லது அதிகாலையில் ரொம்ப தாமதமாக அவன் ஷைத்தான் சொன்னதை கேட்டு நமக்கு ரொம்ப நேரம் இருக்கு அப்படின்னு தூங்குறான். அதே போல அவன் என்ன செய்யறான், ஷைத்தானுக்கு அப்படியே முழுமையாக கட்டுப்பட்டு அவன் உறக்கத்தை அவன் தொடர்ந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹபீஸன் நஃப்ஸி கஸ்லான், அவனுடைய அந்த அவனுடைய அந்த நஃப்ஸ் இருக்கல்லவா, அது மிக மோசமான நஃப்ஸுடன் அவன் எழுந்திருக்கின்றான் என்று சொன்னார்கள். அந்த நஃப்ஸுங்கிறது, அந்த உள்ளம்ங்கிறது அது கெட்டுப்போனதாக சோம்பேறித்தனத்துடன்
சேர்ந்த மன சோர்வுடன் அவனுக்கு அந்த காலை பொழுது அவனுக்கு வந்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அதன் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டாம், இந்த மூன்றின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள் என்ற அற்புதமான செய்தியை இந்த ஹதீஸின் வழியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி பல வழிகளிலே அவன் போராடுகின்றான். அந்த வழிகளை நீக்குவதற்குண்டான அந்த வழி முறையையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதை முழுமையாக பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஷைத்தானுடைய சேட்டைகள், சூழ்ச்சிகள், வசூசாக்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ்.